வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா, ஹவ் டு கிரியேட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி வாழ்வது என்பது ஆபத்தானது தெரியுமா? நீங்கள் ஒரு வேலைக்கு இருந்தால் அந்த வேலை திடீரென்று போய்விட்டால் என்ன செய்வீங்க? ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் சந்தை செலுத்தி விட்டால் என்ன செய்வீங்க? அதனால தான் உலகில் பெரும்பாலான பணக்காரர்கள் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்புவதில்லை. அவர்கள் பல வருமான வழிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பல வருமான வழிகளை எப்படி உருவாக்குவது, எந்தெந்த வழிகளில் உள்ளன, எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும் மற்றும் நிதி சுதந்திரத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். முதல்ல ஒரு கேள்வி. நீங்கள் மாதம் 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வருமானம் திடீர்னு நினச்சா என்ன ஆகும்? வீட்டு வாடகை, இஎம்ஐ, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, மெடிக்கல் செலவு இதெல்லாம் பாதிக்கப்படும். ஆனால் உங்களிடம் ஒரு வேலை வருமானம், அப்புறம் யூடியூப்லேருந்து வர வருமானம், பிளாக்லேருந்து வரும் வருமானம், சில முதலீடுலேருந்து வருமானம் இருந்தால் ஒரு வருமானம் என்றாலும் வாழ்க்கை நிற்காது. இதுதான் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் என்பது மிகப்பெரிய நன்மை. பல வருமான வழிகள்னால நிதி பாதுகாப்பு வழங்கப்படும். செல்வத்தை வேகமாக உருவாக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். முன்கூட்டியே ஓய்வு பெற முடியும். பொதுவாக வருமானம் 2 வகைப்படும். ஒன்று ஆக்டிவ் இன்கம், அதாவது உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து சம்பாதிப்பது. உதாரணமாக சம்பள வேலை, டியூஷன் எடுக்கிறது, கன்சல்டிங். நீங்கள் வேலை செய்தால் மட்டும்தான் பணம் வரும். அடுத்து பேசிவ் இன்கம், ஒரு முறை உழைத்து கொண்டால் தொடர்ந்து வருமானம் பெறுவது. உதாரணமாக யூடியூப் வீடியோ, பிளாக்டு ஆர்டிக்கல், அப்புறம் அஃபிடவிட் மார்க்கெட்டிங், டிவிடெண்ட் இன்கம், ரெண்டல் இன்கம். நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் பணம் வரக்கூடிய வருமானம் இது. அடுத்து இன்றைக்கி பலர் செய்யும் முதல் தவறு என்னவென்றால், இருக்கும் வேலையை சரியாக பயன்படுத்தாமல் புதிய வருமானத்தை தேடுவது. முதல்ல இருக்க வேலையில் புதிய திறமையை கற்றுக்கோங்க. அதில் சர்டிஃபிகேட் எதாவது வாங்க. அப்புறம் சேலரியை நெகோசியேஷன் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரொமோஷன் பெற முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தற்போதைய வருமானத்தை அதிகரிப்பது மிகவும் எளிதான முதற்படியாகும். ரெண்டாவது ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது திறமை இருக்காது. உதாரணமாக கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, கிராஃபிக் டிசைன் பண்ணுறது, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, எஸ்சிஓ, இதெல்லாம் ஃப்ரீலான்சிங்காக மாற்றலாம். இன்று உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளருக்காக வேலை செய்து வீட்டிலிருந்தபடியே பணம் சம்பாதிக்க முடிகிறது. ஆரம்பத்தில் சிறிய திட்டங்கள் கிடைத்தாலும் அனுபவம் அதிகரிக்க அதிக வருமானம் பெற முடியும். மூன்றாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது. இப்போது யூடியூப் மூலம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் பகிரலாம். உதாரணமாக மூவி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ட்ராவல் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அடுத்து ஃபைனான்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆஸ்ட்ராலஜி, டெக்னாலஜி, அப்புறம் சமைக்கிறது, குக்கிங் வீடியோ பண்ணலாம். இது மூலமாக ஆட்சன்ஸ் மூலமாக ரெவன்யூ வரும், ஸ்பான்சர்ஷிப் மூலமாக ரெவன்யூ வரும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக ரெவன்யூ வரும், பிராண்டிங் மூலமாக ரெவன்யூ வரும். ஒரு நல்ல வீடியோ பல ஆண்டுகள் வருமானம் கொடுக்க முடியும். அடுத்து பிளாகிங் இன்னும் சாகலை. மக்கள் தினமும் கூகுளில் கோடிக்கணக்கான விஷயங்கள் தேடி தான் இருக்காங்க. நீங்கள் ஃபைனான்ஸ், ட்ராவல், டெக்னாலஜி, ஹெல்த் போன்ற துறையில் கட்டுரை எழுதலாம். ஒரு பிளாக் உருவாக்கி அதில் ஆட்சன்ஸ், அஃபிடவிட், அப்புறம் ஸ்பான்சர் போஸ்ட் மூலம் வருமானத்தை பெறலாம். அஃபிடவிட் மார்க்கெட்டிங் அதை பண்ணலாம். அஃபிடவிட் மார்க்கெட்டிங் என்பது பிற நிறுவனங்களின் பொருட்களை பரிந்துரைத்து கமிஷன் பெறும் முறை. உதாரணமாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ எழுதியிருக்கிறார். அந்த லிங்க் மூலம் யாராவது வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். யூடியூப் மற்றும் பிளாக் இரண்டினும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இணைத்தால் நல்ல வருமானம் பெற முடியும். அடுத்து பலர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் முதலீடு செய்வதில்லை. இதுவே பெரிய தவறு. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், டிவிடெண்ட் ஸ்டாக் போன்ற இடங்களை முதலீடு செய்யலாம். இது நீண்ட காலத்துக்கு மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் உலகத்தில் 8வது அதிசயம் சொல்லி கூறப்பட்டிருக்கிறதாக பல குறிப்பிட்டிருக்காரு. உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்தையும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கற்றுக்கணும். நிதி சுதந்திரத்தை நோக்கி செல்லும் மொதல் ஆண்டு என்ன பண்ணால் இன்கம் ஸ்கேலை கற்றுக்கோங்க. 2வது ஆண்டு ஃப்ரீலான்சிங் தொடங்குங்க. 3வது ஆண்டு யூடியூப் இல்லாட்டி பிளாகிங்கை தொடங்க. 4வது ஆண்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ஏதாவது தொடங்க. 5வது ஆண்டு இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்டை தொடங்க. நண்பர்களே, பணக்காரர் அதிகம் சம்பாதிப்பதால் மட்டும் பணக்காரர் அல்ல, அவர் பல வருமான வழிகளை உருவாக்கினால தான் பணக்காரராக மாறினார். நீங்களும் இன்னையிலேருந்து ஒரு கூடுதல் வருமான வழியை உருவாக்க தொடங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஃபைனான்ஸ் டிப்ஸுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.